அன்பார்ந்த நேயர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எதற்காக பிறந்தார்? அவர் எதற்காக வாழ்ந்து காண்பித்தார்? அவர் எதற்காக மரித்தார்? அவருடைய உயிர்த்தெழுதலின் காரணம் என்ன? இவைகளுக்கெல்லாம் பதில் காண வேண்டுமா? இதோ உங்களுக்காக நிகழ்ச்சி ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. வாருங்கள், சேர்ந்து படிப்போம். உங்கள் ஹோப் டிவியில். கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஹோப் டிவி நேயர்களுக்கு இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக 28 மூல உபதேசங்கள் நிகழ்ச்சியின் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலும் 14வது கோட்பாட்டை நாம் படிக்க காத்திருக்கிறோம். இயேசுவின் சரீரத்தின் ஒற்றுமை என்கிற தலைப்பின் கீழாக நாம் படிக்க இருக்கிறோம். இந்த நாளின் நிகழ்ச்சியை சிறப்பிக்கத்தக்கதாக நம்ம மத்தியில் போதகர் சார்ல்ஸ் அவர்களும் போதகர் ஜாஷுவா அவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம். வாங்க பாஸ்டர். தோத்திரம் பாஸ்டர், தோத்திரம். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் வழியாய் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். பாஸ்டர் சார்ல்ஸ், கிறிஸ்து இயேசுவின் சரீரத்தின் ஒற்றுமையை குறித்து அறிமுகப்படுத்துங்களேன். கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லும் பொழுது பவுல் அநேக விஷயம் இந்த வார்த்தையை புதிய ஏற்பாட்டிலே பயன்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவின் சரீரம் என்று எதை குறிக்கிறார் என்றால் சபையை தான் குறிக்கிறார். அதாவது இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து அவருடைய தியாக பலியை ஏற்றுக்கொண்டு அவருடைய கிருபையினால் ரட்சிக்கப்படுகிறோம் என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சபையிலே சேர்க்கிறார் என்று பார்க்கிறோம். கிறிஸ்து இந்த சபைக்கு என்னவா இருக்கிறாரு? தலையாக இருக்கிறார். அதில் சேர்க்கப்படுகிற மற்ற எல்லாரும் அங்கத்தினர்களாக இருக்கிறோம் அல்லது சரீரத்தின் அவயங்களாக இருக்கிறோம். இந்த சரீரத்தை ஆண்டவர் ஒப்பிட்டு இந்த சத்தியத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இப்போ ஒரு சரீரம் இருக்கிறது என்றால் இந்த சரீரத்தில் அவயங்கள் இருக்கிறது. அவயங்கள் ஒவ்வொன்றும் எப்படி இருக்குது? சீராய் செயல்படுகிறது. ஒரு அவயம் கனப்பட்டால் இந்த அவயத்தோடு மற்ற எல்லா அவயங்களையும் களி கூறுகிறது. அதே போல் ஒரு அவயம் காயப்பட்டாலும் மற்ற எல்லா சரீரத்துக்கும் என்ன இருக்குது? முழு சரீரத்துக்குமே வலியும் வேதனையும் இருக்கிறது என்று பார்க்கிறோம். இப்போ இதில் என்ன ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார் என்றால், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் வரும்பொழுது ஆண்டவர் நம்மை ஒற்றுமையாக வைக்கிறார். இந்த ஐக்கியத்தை நமக்குள்ளே ஏற்படுத்துறது யார் அப்படின்னா அவருடைய குமாரர். அவருடைய ஆவியானவர் மூலமாக அவருடைய வார்த்தையை கொண்டு செய்கிறார். இதை தான் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியம் என்று சொல்லுகிறோம். அதில் பவுல் ரொம்ப அழகாக சொல்வார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை அப்படியே நம்ம வாசிட்டு இருக்க வரும்பொழுது, அந்த ஒரே அப்பத்தை பிட்டு நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடினால் அந்த ஒரே அப்பத்தை சாப்பிடுகிற நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இணைந்திருக்கிறோம் என்பதை அதை அடையாளப்படுத்துகிறது என்பதை ரொம்ப அழகாக சொல்வார். ரொம்ப அருமையாக சொன்னீங்க பாஸ்டர். பாஸ்டர் ஜாஷுவா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரத்தின் ஒற்றுமையை எவ்வாறெல்லாம் அவர் எதிர்பார்க்கிறார்? ஒற்றுமை என்று சொல்லும் பொழுது எல்லா விஷயங்களிலும் அவர் அந்த ஒற்றுமையை எதிர்பார்க்கிறார். அப்படின்னா எங்கெல்லாம் பிரிவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குதோ அது எல்லாவற்றையும் தேவன் அவருடைய சரீரத்திற்குள்ளாக ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது நம்ம முத்தோதியின் செய்தியை கடந்த எபிசோட்லலாம் படித்தோம். அதில் படிக்கும் பொழுது அவர் கொடுத்த அந்த தூதிலே இந்த செய்தியானது யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் சொல்லும், சகல ஜாதிகளுக்கும். நிறைய வேறுபாடுகள், பிரிவுகள் பிறந்த அந்த ஜாதியின் அடிப்படையில் இருக்கும். அதை தேவன் விரும்புவது கிடையாது. எல்லா ஜாதிகளுக்கும், எல்லா கோத்திரத்தாருக்கும், பாஷை, சில நேரங்களில் லாங்குவேஜ் பேரியர் என்று சொல்லுவாங்க. கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் எப்படிப்பட்ட ஐக்கியத்தெல்லாம் தேவன் எதிர்பார்க்கிறார்னா, மொழியின் அடிப்படையில் கூட நாம் பிரிவினைகளோடு இருக்கக்கூடாது என்பதை தேவன் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, இந்த வேத புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை சொல்லுவார், தாழ்வானவர்களும் கிடையாது, உயர்வானவர்களும் கிடையாது. அதாவது அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, எல்லாருமே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். பாஸ்ட் சொல்லும் பொழுது ஒரு சரீரத்தினுடைய அவயம் கனப்பட்டால் எல்லாம் களி கூறுகிறது, ஒரு அவயம் காயப்பட்டால் முழு சரீரமும் பாதிக்கப்படுகிறது என்பதை போல தேவன் நமக்கு இடையிலே காணப்படக்கூடிய
பிரிவினைகள் அது எந்த விதமாக இருந்தாலும் கிறிஸ்துவை பிதா என்று அழைக்கக்கூடியவர்கள் அந்த பிரிவினைகளை ஒதுக்கி நாம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக ஒற்றுமையுடையவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அதாவது நாம் நம்முடைய மொழியில், நம்முடைய இனத்தில், நம்முடைய சமுதாயத்தில் வேறுபாடுகள் பல இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது ஐக்கியமாக ஒரே சரீரமாக வர வேண்டும் என்று சொல்லி தேவன் எல்லா ஜனங்களையும் பார்த்து விரும்புகிறார். தேங்க்யூ பாஸ்டர். பாஸ்டர் சார்ல்ஸ், இப்போ எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வாக்கியத்தில் நம்ம வாசிக்கிறோம், சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள் அப்படின்ட்டு வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த ஆவியின் ஒருமை என்றால் என்ன? ஆவியின் ஒருமை என்பது வேற ஒன்றும் இல்லை. ஆண்டவர் அவர் தலையாக இருக்கிறபடினால் அவர்கிட்ட வர பிள்ளைங்க எல்லாருக்கும் ஏக சிந்தையை கொடுக்குறார். இப்போ இந்த ஏக சிந்தை எப்படி பாஸ்டர் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு யோசனை வரும் அப்படின்னா, வேதத்தின் அடிப்படையில் தான். இப்போ நம்ம ஆண்டோடைய 10 கற்பனைகளை ஏற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னா அதில் எந்த விதமான என்ன இல்லை, ஒரு வித்தியாசம், வேற்றுமை இல்லை. அப்போ எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், ஓகே இதன் அடிப்படையில் நாம் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறோம் என்று வரும்பொழுது ஒரே சரீரமாய் நாம் இணைக்கப்படுகிறோம். அப்போ நம்ம இணைக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தையினால் ஆலோசனையும் ஞானத்தையும் பெற்று நாம் ஏக சிந்தையை அடைகிறோம். இப்போ இந்த ஏக சிந்தை நமக்குள்ளாக வருகிறதற்கு யார் உதவி செய்கிறா அப்படின்னா ஆவியானவர் தான் உதவி செய்கிறார். ஏன்னா நம்மளை சகல சத்தியத்திற்குள்ள வழி நடத்துறது யாரு? தேவன் தான். இப்போ இது என்ன கண்ணோட்டத்தில் பால் எழுதுறாருன்னா, 2ஆம் அதிகாரம் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் முற்காலத்திலே நீங்கள் இஸ்ரவேலின் காணியாட்சிகளுக்கு புறம்பானவர்கள் என்று யாரை சொல்வார்? புறஜாதியர்களாகிய நம்ம சொல்கிறார். இப்போ அதை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? கல்வாரி சிலுவையில் அந்த தடுப்பு சுவரை உடைத்தெறிந்து நம் இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக இணைத்தார். எங்க? கல்வாரி சிலுவையில். அப்போ இந்த இணைப்பு நமக்குள்ளாக எப்பொழுதும் நிலைத்திருக்கணும் என்பதை இங்கு சொல்வார். 3ஆம் அதிகாரத்தில் எப்படி நம்ம இணைகிறோம்? எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். நம்ம ஆபிரகாமுடைய வம்ச வழியில் வரலனாலும் நம்ம ஆபிரகாமுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கிறபடினால் இதோ நாம் யாருக்குரியவர்களாக மாறிட்டோம்? கிறிஸ்துவுக்குரியவர்கள். கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்றாலும் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்றாலும் என்னதான்? ஒன்று தான். அதனால் இனி யூதன், கிரேக்கன், அடிமை, சுயாதீனன், ஆண், பெண் என்றும் என்ன கிடையாது, வித்தியாசம் இல்லை. இப்போ இந்த கட்டை ஆண்டவர் எப்படி காக்குறாரு அப்படின்னா அதை தான் இங்கே நம்ம 3ஆவது வசனத்தில் வாசித்தோம். எபேசியர் 4:3, சமாதானத்தின் கட்டினால் ஆவியின் ஒருமை என்ன பண்ணுங்க, காத்துக்கொள்ளுங்கள். அப்போ இந்த ஒன்னஸை கொடுக்கறதே யார் தான்? ஹோலி ஸ்பிரிட் தான். ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது ஏக சிந்தை, ஐக்கியம் வரும். ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தும் பொழுது அவன் தன் இஷ்டமாக போவான், பிரிந்து போவான், சபையில் பிரிவினை வரும், குடும்பத்தில் பிரிவினை வரும். ஆனால் ஆவியானவர் வரும்பொழுது ஒருமனப்பாடு வரும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அப்போஸ்தலர்கள் மேலறையில் அவர்கள் கூடி ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களாம் எப்படி இருந்தாங்க? வெவ்வேறு சிந்தையாக இருந்தாங்க. நான் பெரியவன், நீ சரியவன், எனக்கு தான் எல்லாம் அப்படின்ட்டுலாம் இருந்தாங்க. ஆனால் ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது ஏக சிந்தை எல்லாத்தையும் என்ன வச்சாங்க, காமனாக வச்சு அனுபவித்தார்கள் என்று பார்க்குறோம். அவங்களுக்குள்ள என்ன இல்லை, வேற்றுமைகள் இல்லை. கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒற்றுமை குறித்து நாம் படிக்கிறோம். இப்போ ஒரு ஐக்கியம் மிகுந்த சபைக்கு வேண்டிய சிறப்பம்சங்கள் அல்லது ஐக்கியமுள்ள சபையின் காரணிகள் யாவை? ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னது போல் அந்த ஒருமனப்பாட்டின் கட்டிற்கு ஆவியானவர் தான் காரணியாக இருக்கிறார் என்று நம்ம 1 கொரிந்தியர் 12ஆவது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அந்த ஒற்றுமைக்கான காரணிகள் எல்லாவற்றையும் நம்ம வாசிக்க முடியும். தொடர்ச்சியாக ஒரு 3 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது 4ஆவது வசனம் சொல்லுகிறது, வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே, ஊழியங்களிலும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே, கிரியைகளிலும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஸோ நம்ம பார்த்த இதில் எல்லாவற்றிலும் வித்தியாசங்கள் காணப்பட்டாலும் இந்த வித்தியாசங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் நம்மை வழிநடத்தக்கூடியவர் ஒருவரே என்கிற வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். நம்ம எந்த நம்பிக்கைக்காக ஒருமனப்பாட்டில் இந்த ஐக்கியத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த நம்பிக்கைக்காக தான். தீத்து புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த நம்பிக்கை குறித்து நம்ம வாசிக்க முடியும். தீத்து 2ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது, நாம் நம்பி இருக்கிற அனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஸோ கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கிற இந்த ஒரு நம்பிக்கை நம்மை ஒற்றுமைப்படுத்துகிறது. இந்த உலகத்தில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு அரசியல் கட்சிகளே எலெக்ஷன் அப்படின்னு சொன்னால் வேறுபட்ட கருத்துக்களை உடையவங்களாக இருந்தாலும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவங்க அந்த வேற்றுமைகளை எல்லாம் மறந்து கூட்டணி அமைத்துக் கொள்வாங்க.
ஆனால் கிறிஸ்துவோடு கூட இருக்கக்கூடிய நாம அந்த நித்தியமான ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும், அந்த ஆனந்த பாக்கியமான அந்த ஒரே நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நமக்குள்ளாக வேறுபாடுகளோடு ஐக்கியப்படாமல் இருந்தோம் என்று சொன்னால் நமக்குள் ஒளி இல்லை, நாம் இருளில் நடக்கிறவர்களாக இருப்போம் என்று வேதம் சொல்கிறது. ஸோ நமக்குள்ளாக வித்தியாசமான வரங்கள் இருந்தாலும் நம்மை வழி நடத்துகிற ஆவியானவர் ஒருவரே. நமக்குள்ளாக வெவ்வேறு சரீர வேற்றுமைகள் காணப்பட்டாலும் நாம் ஒரே சரீரமாகி இயேசு கிறிஸ்துவினுடைய அவயவமாக இருக்கிறோம் என்பது வேதம் நமக்கு சொல்லக்கூடியது. நிச்சயமாக பாஸ்டர் சார்ல்ஸ், இப்போ ஒரு சபையில் விசுவாசிகள் மத்தியில் ஒற்றுமையின் அனுபவம் எப்படி இருக்க வேண்டும்? இந்த ஒற்றுமையின் அனுபவத்தை ஆண்டவர் சபையில் காமிச்சிட்டார். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை வாசிக்கும் பொழுது அங்கே 2ஆம் அதிகாரத்தில் அவங்க எல்லாரும் எப்படி இருந்தாங்கன்னா ஐக்கியமாக இருந்தாங்க, எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள் என்று நாம் பார்க்குறோம். அவங்களுக்குள்ள என்ன இல்லை, வித்தியாசம் இல்லை, பாகுபாடு இல்லை. நீங்கள் இங்கே பார்க்கும்போது இந்த ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அந்த ஒற்றுமையை பிரிக்கிறார். ஏன் பிரிக்கிறார்னா ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்திற்கு விரோதமாக செயல்பட்டது நிமித்தமாய் அங்கு பிரிக்கிறார். பாஷைகளை வெவ்வேறு பாஷைகளை கொடுக்கும்போது எல்லாம் என்ன பண்ணுறாங்க, பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னு பார்க்குறோம், சிதறடிக்கப்படுறாங்க, உலகம் எங்கும் ஜனங்கள் போய். ஆனால் இப்போ அதை ஆண்டவர் எங்கே ரிவர்ஸ் பண்ணார் ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ஸ் சாப்டர் 2 தான். பெந்தகோஸ்தே என்னும் நாளிலே ஆண்டவர் தம்முடைய ஆவியானவரை ஊற்றின பொழுது அவர்கள் என்ன பண்ணாங்க, பல பாஷைகளை பேசினார்கள். அந்த பல பாஷைகளை பேசும்போது இவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. இவங்க எப்படி நம்ம பாஷையை பேசுகிறாங்க, இவங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னா தேவன் அவர்களுக்கு வரம் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் யாரால் ஆனது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு அநேகர் ஞானம் முழுக்க எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் இந்த ஐக்கியத்திற்குள்ள ஆண்டவர் நம்மளை எப்படி இணைக்கிறார் என்பதை கொரிந்து பட்டணத்திற்கு கன்க்ளூஷனில் சொல்வார். ஏன் அப்படின்னா இந்த வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டில் ரொம்ப பிரிந்திருந்த ஒரு சபை அப்படின்னா கொரிந்து பட்டணம் தான். நான் பவுலை சார்ந்தவன், கேபாவை சார்ந்தவன், அப்போலோவை சார்ந்தவன் என்கின்ற பிரிவினை இருந்துச்சு. அதில் அவங்களுக்கு கேள்வியெல்லாம் கேட்பார். பவுல், யார் மரிச்சா? நான் மரிச்சேனா பவுல், இல்லை கேபா மரிச்சானா? மரித்தது யாரு? கிறிஸ்து தானேன்னு சொல்லிட்டு இந்த 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை முடிக்கும் பொழுது ஒரு நல்ல நிறைவான ஆலோசனை கொடுக்கிறார். 11வது வாக்கியத்தில், கடைசியாக சகோதரரே சந்தோஷமாய் இருங்க. ஆண்டவர்கிட்ட வந்துட்டாவே நமக்கு என்ன கொடுப்பாரு? சந்தோஷம் கொடுப்பாரு. சீர் பொருந்துங்கள். நம்ம ஒரே நோக்கத்தோட செயல்படணும். நான் இப்போ இருக்கிறத காட்டிலும் இன்னும் என்ன அடையணும்? நான் நற்சீர் பொருந்தணும், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள், சமாதானமாய் இருங்கள், அப்பொழுது அன்பும் சமாதானத்துக்கும் காரணமான தேவன் உங்களோட கூட இருப்பார் என்று சொல்கிறார். அப்போ இந்த செயல்களை எல்லாம் செய்யும் பொழுது நம்ம குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்க முடியும், சபையில் ஐக்கியமாக இருக்க முடியும். நமக்குரியதை தேடாமல் கிறிஸ்துவுக்குரியதை தேட வேண்டும். அதுதான் அண்டர்லைனிங் பிரின்சிபல். அதாவது தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய சகல ஒற்றுமையின் ஆவியையும் ஊற்றி அவர்களுக்கு வேண்டிய சகல உதவிகளையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். பாஸ்டர் ஜாஷுவா, விசுவாசிகளின் மத்தியில் இப்போ விசுவாசிகளை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மனம் கிடையாது. எல்லாருக்கும் வித்தியாசமான பின்னணியிலிருந்து வந்தவர்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கலாச்சாரத்திலிருந்து உருவானவர்கள். ஆனால் இவர்கள் எல்லாரும் சபையில் ஒற்றுமையாய் விளங்குவதற்கு என்ன உதவியாக இருக்கும்? நிச்சயமாக இது எல்லா சபைகளிலும் கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி. நான் அவனை போல இருக்க முடியாது, அல்லது நான் அந்த சகோதரரை போல இருக்க முடியாது, எனக்கு என்று தனித்துவமான குணங்கள் உண்டு, எனக்கு என்று தனித்துவமான வரங்கள் உண்டு என்றெல்லாம் சொல்லுவாங்க. வேதம் ஒருபோதும் ஒரு நபர் மற்றொரு நபரை பிரதிபலிக்க வேண்டும் என்று சொல்லலை. ஒரே நபரை தான் நம்ம பிரதிபலிக்கணும், அது இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் நம்ம பிரதிபலிக்கணும். இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்று சொல்கிறதை தவிர சக மனிதனை போல நீ மாறு என்று வேதம் ஒரே இடத்துலையும் சொல்லலை. ஆனால் எப்படி இந்த ஒற்றுமை சாத்தியம் என்றால், யூனிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யூனிஃபார்மிட்டி. இந்த ஒற்றுமை என்பது ஒரே மாதிரி இருக்கணும் என்பதல்ல, ஒரு மனத்தின் ஆவியை உடையதாக காணப்படணும். அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே பவுலார் நம்முடைய சரீரத்தை எடுத்துக்காட்டாக கொடுக்கிறார். வசனம் வாசிக்கும் பொழுது 12வது வசனம் சொல்கிறது, எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. இதில் இந்த சரீரத்தை ஒரு எடுத்துக்காட்டாக கொடுக்கிறார். இந்த சரீரம் ஒன்று தான், இதில் இருக்கக்கூடிய அவயங்கள் வேறு வேறு. நமக்குள்ளாக இருக்கக்கூடிய தனிப்பட்ட குணங்கள், தனிப்பட்ட வரங்கள், இது எல்லாம் சரீரத்தின் அங்கமாக நம்ம இருப்பதற்கு தடையாக இருக்கவே இருக்காது. இந்த கையை போல் கால் இல்லை என்பதற்காக இந்த சரீரத்தில் அங்கமாக இருக்க முடியாதா அப்படின்னா அப்படி கிடையாது. கை வேறு, கால் வேறு.
அது அதனுடைய பணியை சரியாக செய்கிற வரையிலே இந்த சரீரத்திற்கு ஒற்றுமையுடைய ஒரு அங்கமாக காணப்படுகிறது. அதை தான் இங்கே வசனம் சொல்கிறது. 15வது வசனம், காலானது நான் கையா இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்ல என்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமா இராதோ. இதுதான் இன்னைக்கு சபைகளை நடக்கக்கூடியது. என்ன போல அவர் இல்லை அப்படின்றதுக்காக அவர் கிறிஸ்துவனுடைய சரீரமாக இல்லை என்று பொருள் கிடையாது. இந்த காலினுடைய பணியை சரியாக செய்கிற வரையிலே இந்த கால் இந்த சரீரத்தினுடைய அவயவம், இந்த கையினுடைய பணியை சரியாக செய்கிற வரையிலே இந்த கை இந்த சரீரத்தினுடைய அவயவம். இது இரண்டும் சரீரத்திற்காக வேலை செய்கிற வரையிலே இது இரண்டும் ஒருமனப்பட்டு வேலை செய்கிறது என்பது தான் பொருள். இன்னைக்கு சபைகளில் இவரை போல மாறணும் அவரை போல மாறணும்னு நினைக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகள். உண்மையிலேயே இயேசுவை போல் மாறணும் எல்லாரும் நினைச்சா எல்லாரும் ஒற்றுமையாக ஒரே சிந்தையாக அவரவருக்கு கொடுத்த வரங்களை ஆண்டவருக்காக செயல்படுத்தினாலே சபையில ஒருமனப்பாட்டு காணப்படும். அவரை போல இருக்கணும் இவரை போல இருக்கணும்னு போட்டிகள் வரும் பொழுதுதான் அங்க ஒருமனப்பாட்டின் ஆவியை நம்ம பார்க்க முடியாமல் போகிறது. விசுவாசத்தில் எவ்வளவு ஒற்றுமை காணப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு அறிவுரை கூறுகிறது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவர்கள் பார்த்தீங்கன்னா 2 விதமான விசுவாசத்தை போதிக்கிறார்கள். அவங்க பைபிள்லேருந்து ஒரு வசனம் தான் எடுப்பாங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4வது வாக்கியத்தை நம்ம எடுத்து வாசிக்கும்போது கூட அதில் ஒரே சரீரத்தை குறித்து ஆண்டவர் எழுதுகிறார். 5வது வசனம் வரும்பொழுது ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதாகமத்தை எடுத்து அவங்க 2ஆக பிரிச்சுருவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது, அவங்களுக்கு ஏதோ வேறு விசுவாசம் போல் பேசுவாங்க. புதிய ஏற்பாட்டில் நமக்கு வேறு விசுவாசம் போல் பேசுவாங்க. பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த யூதர்களும் வரப்போகிற மேசியாவை என்ன பண்ணாங்க, எதிர்பார்த்திருந்தாங்க. அவருடைய மரணத்தினாலே நமக்கு ரட்சிப்பு என்பது அவருடைய விசுவாசமாக இருந்தது. இப்போ நாம் யாரை விசுவாசிக்கிறோம் அப்படின்னா மரித்த மேசியாவாகிய கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறோம். அப்போ ஒரே விசுவாசம்தான். இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் ஆண்டவர் இருதரத்தாரை என்ன பண்ணியிருக்காரு, ஒன்றாக இணைத்து இருக்கிறார். அதனால 2 விசுவாசம் என்பதற்கு இடம் கிடையாது. சில நேரத்தில் இந்த ஜெகோ விட்னஸ்காரங்க கூட நம்மகிட்ட கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன இயேசு விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறீங்க, விசுவாசத்திற்குரியவர் பிதாவாகிய தேவன் மாத்திரம் தானே. யோவான்ல அழகா 15, 16, 18 நீங்கள் வாசிங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை அல்ல, என்னை அனுப்பின பிதாவை விசுவாசிக்கிறான். அப்போ அங்கேயும் ஒரே விசுவாசம்தான். 2 விசுவாசம் கிடையாது. இயேசுவின் மேலே விசுவாசம், அப்புறம் அவங்க அப்பா மேலே விசுவாசம், அப்படி கிடையாது. இயேசுவின் மேல் நாம் விசுவாசம் வைக்கிறோம் என்றால் பிதாவாகிய தேவனை நாம் விசுவாசிக்கிறோம் என்பது பொருள்படும். நிச்சயமாக பாஸ்டர், அழகாக விளக்கி சொன்னீங்க. பாஸ்டர் ஜாஷ்வா, இப்போ விசுவாசிகளின் மத்தியில் உள்ள ஒற்றுமை மீதமானவர்களுக்கும் மீதமானவருடைய பணிக்கும் எவ்வளவு முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது? இந்த ஒற்றுமை என்பது ஊழியத்திற்கு மிக அவசியமான ஒன்று. போதகர் அவர்கள் இந்த கோட்பாட்டிற்கு அறிமுகத்தை கொடுக்கும் பொழுது சீடர்களுடைய எடுத்துக்காட்டை சொன்னாங்க. ஊழியத்திற்கு ஒருமனப்பாடு என்பது மிக அவசியமான ஒன்று. நம்ம கடைசி ராப்போஜனத்தை குறித்து லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் போஜனம் பண்ணி முடித்து எல்லாம் செய்த பிற்பாடு அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் தங்களுக்குள் எவன் பெரியவன் என்று பேசிகிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் பாடு மரணத்தை குறித்து அவ்வளவு தூரம் பேசியும் அவர்களுக்குள்ளாக எவன் பெரியவன் என்கிற பிரிவினைகள் காணப்பட்டது. ஆண்டவருக்காக உண்மையாக நிற்காமல் சிதறி போனதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் அதே அப்போஸ்தலர்கள் ஒருமனப்பாட்டின் ஆவியை உடையவர்களாக செய்த ஊழியங்களை அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது மகா வல்லமையான ஊழியங்களையும் அநேக ஆசீர்வாதமான ஆத்துமாக்கள் சபைக்குள்ளாக வந்ததை நம்ம வாசிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்கள் என்பதற்கு எது அடையாளம் என்றால் ஒருமைப்பாடு, ஒருமனப்பாடு தான் அடையாளம் என்பதை இயேசு கிறிஸ்து கூறுகிறார். யோவான் 13ஆம் அதிகாரத்தில் 35வது வசனம் சொல்கிறது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நம்மளுடைய வேலையே என்ன? ஆண்டவருக்கு மற்றவர்களை சீஷராக்க வேண்டும். நான் சீஷர் என்பதே முதல்ல மற்றவங்களுக்கு தெரியாமல் போச்சுன்னா நான் இன்னொரு நபரை எப்படி சீஷராக்க முடியும்? நான் எப்பொழுது சீஷராக மற்றவர்களால் அறிந்து கொள்ளப்படுவேன் என்று சொன்னால் நான் மற்றவரிடத்திலே அன்பு கூறுகிறவராக, மற்றவர்களோடு அந்த ஒருமனப்பாட்டின் ஆவியை உடையவராக இருந்தால் மட்டும்தான் மற்றவர்களுக்கு முன்பாக நான் இயேசுவின் சீஷனாக அறிந்து கொள்வதற்கு அது வாய்ப்பாக அமையும். அந்த ஒருமனப்பாடு என்பது மீதமானவர்களுக்கும் இந்த ஊழியத்திற்கும் ஏன் அவசியம் என்றால் இது இருந்தால் தான் நம்ம தேவனுடைய சீஷன் என்றே மற்றவர்களால் அறிந்து கொள்ளப்படுவோம். நிச்சயமா பாஸ்டர். அப்படின்னா ஒரு ஒற்றுமை இல்லாமல், சபை விசுவாசிகள் மத்தியில் ஒரு ஐக்கியம் இல்லாமல் தேவனுடைய மெய்யான பணியை ஒருபோதும் எடுத்து செல்ல முடியாது என்பதை நாம் அறிகிறோம். பாஸ்டர் சார்ல்ஸ், இப்போ சபையில் உள்ள சச்சரவுகள்
சபையையும் சபை பணியை எவ்வளவு பாதிக்கும்? நீங்கள் பார்த்தீங்கன்னா சாத்தானுக்கு நல்லா தெரியும் தேவனுடைய சபையை பிரிக்கிறதுனால் அவன் வெற்றி கொள்ளுகிறான் என்று சொல்லி. குடும்பங்களை பிரிக்க அவன் முற்படுகிறான், சபையை பிரிக்க அவன் முற்படுகிறான். அப்போ அவங்களுடைய சிந்தையில் என்ன விதைக்கிறான் அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகளை விதைக்கிறான். தேவன் வந்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னா நம்ம எல்லாரும் சரிசமமானவர்கள், ஒரே சீரானவர்கள். அதில் இப்போ அவன் ரொம்ப பிரிக்கிறதுக்கு அவன் பயன்படுத்துகிற ஆயுதம் என்னென்னா நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஆவிக்குரிய தாளந்துகளை அவன் என்ன பண்ணுறான்னா பயன்படுத்துகிறான். ஃபார் எக்ஸாம்பிள் கொருந்து பட்டணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொருந்து பட்டணம் இணைஞ்சிருந்துச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. அவங்க நிறைய பிரிவினை நிறைந்தவர்களாக காணப்பட்டார்கள். அவர்களுக்குள்ள கொஞ்சம் கூட என்ன இல்லை, ஒற்றுமை இல்லாமல் இருந்தது. அவங்க பவுலை சார்ந்தவன் என்றும் கேபாவை சார்ந்தவன் என்றும் அப்பலவை சார்ந்தவன் என்றும் பிரிவினை உள்ளவர்களாக இருந்தாங்க. இதனால் என்ன தடைப்படுது அப்படின்னா தேவனுடைய ஊழியம் தடைப்படுகிறது. அதே நேரத்தில் ஆண்டவர் இதோ அவருடைய பிள்ளைகளை இணைக்க நினைக்கும் பொழுது இந்த தேவனுடைய பிள்ளைகள் பிரிந்திருக்கும் பொழுது நாம் சொல்கிற விஷயத்தை எளிதாக புறஜாதியார்கள் என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால தான் பாஸ்டர் ஒரு வசனம் வாசிச்சார் இல்லைங்களா, யோவான் 13:35 வாசிக்கும் பொழுது நீங்கள் ஒன்றாயிருக்கிறதை உலகத்தார் பார்க்கும் பொழுது நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்பதை அதனால் என்ன பண்ணுவாங்க, அறிந்திருப்பார்கள். அப்போ நம்ம ஒற்றுமையாக இருக்கும்போது தான் நமக்கு வெற்றி, ஒற்றுமையாக இருக்கும்போது தான் நம்ம வந்து அநேக காரியங்களை சாதிக்க முடியும். பிரிஞ்சிருந்தால் நம்ம வந்து காரியங்களை சாதிக்க முடியாது. நிச்சயமா, அதாவது ஒற்றுமை தான் நம்முடைய ஊழியத்திலும் சபையிலும் ஒரு வலிமையை தருகிறது என்பதை அறிகிறோம். பாஸ்டர் ஜாஷ்வா, பரலோக ராஜ்யத்தினுடைய ஒற்றுமைக்கும் சபை ஒற்றுமைக்கும் உள்ள தொடர்பு என்ன? பரலோக ராஜ்யத்தினுடைய ஒற்றுமையை குறித்தும் சபையிலே நம்ம மத்தியிலே காணப்பட வேண்டிய ஒற்றுமையை குறித்தும் இயேசு கிறிஸ்து யோவான் 15ஆம் அதிகாரத்திலும் யோவான் 17ஆம் அதிகாரத்திலும் 2 அதிகாரத்திலும் மிக அழகாக விளக்கியிருப்பார். இந்த யோவான் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது தேவனோடு நாம் நிலைத்திருக்க வேண்டிய அந்த முக்கியத்துவத்தை அவர் சொல்லியிருப்பார். 17ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து செய்த ஒரு ஜெபத்தை நம்ம பார்க்க முடியும். அவர் சொல்லும் பொழுது பிதாவினிடத்தில் அவர் ஒன்றாக இருக்கிறது போல நாமும் நமக்குள்ளாக ஒன்றாக இருக்க வேண்டும், இயேசுவோடு ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்வார். பரலோகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் ஒற்றுமையாக காணப்படுகிறார்கள். அவர்களுக்குள்ளாக எந்த விதமான வேறுபாடும் இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். அவரை தொழுது கொள்ளக்கூடிய தூதர்களுக்கு இடையில் எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். அவர்கள் ஒரு மனப்பாடோடு தேவனை பரிசுத்தர் 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 என்று போற்றக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இந்த பூமியில் இருக்கக்கூடியவர்களை தேவன் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் 133ஆவது சங்கீதத்தில் தாவீதின் மூலமாக சொல்கிறாரு, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் இன்பமுமாக இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். இது எதற்கு சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த பூமியில் நம்ம அந்த ஒருமனப்பாட்டை அந்த ஒற்றுமையை கடைபிடிக்கும்போது பரலோகத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக அதனுடைய பிரஜைகளாக நாம் இருக்கிறோம் என்பதை காட்டுகிறவர்களாக இருக்கிறோம் என்பதை வேதம் சொல்கிறது. நிச்சயமாக, அதாவது பூமியிலே யார் யார் ஒற்றுமையாக இருக்கிறார்களோ அவர்கள் யாவரும் பரலோக குடும்பத்தை வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை நாம் அறிகிறோம். நிச்சயமாக பாஸ்டர், இந்த நாளிலும் எங்களோடு கூட நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி. நேயர்களே, ஒற்றுமை ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் பெரும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. சபைக்கு ஒரு பேர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. ஏன், சபை ஊழியத்தில் மிகவும் மேன்மையான பங்கை அது ஆற்றுகிறது. இப்படிப்பட்ட மேன்மையான சத்தியங்களை அறிந்து கொள்ள தொடர்ந்து ஹோப் டிவி நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து தேவனோடு கூட விசுவாசத்தில் வளருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.